ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கப் அவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இன்னொரு கப்பு பாலும் சேர்த்து இன்னும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் அவளும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் நமக்கு கெட்டியாயிடும். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னுமே கெட்டியாகி வந்துருச்சு. இது கூட நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இறுகி வந்துருச்சு. கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இன்னும் 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வருது. தேங்காயிலேருந்தே ஆல்ரெடி எண்ணெய் நமக்கு விடும், அதனால் அதிகமாக நெய் தேவைப்படாது. பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.